குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மறுபடியும் நம்ம ஆன்லைன் கிளாஸில் அவங்க எல்லாத்தையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கூட நம்ம கெமிஸ்ட்ரியிலேருந்து பாடத்தை படிக்க போகிறோம். டுடே வி ஆர் கோயிங் டு see about acid, bases and salt. Acid, bases and salt in unit 14. First of all, learning objectives. Know about formation, properties and uses of acids, bases and salts. Second one, know the importance of acid, bases and salt in daily life. Okay students, இன்னைக்கு நம்ம அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள் இதை பற்றி 14 அலகு 14 இதிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கற்றல் நோக்கங்கள். அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் ஆகியவற்றின் உருவாக்கம், பண்புகள் மற்றும் பயன்கள் பற்றி அறிய போகிறோம். செகண்ட் ஒன், நமது அன்றாட வாழ்வில் இவற்றின் முக்கியத்துவத்தை அறிய போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டடி த இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். We know that the physical world around us is made up of large number of chemicals, soil, air, water, all the life forms and the materials that they use are all consists of chemicals. Out of such chemicals, acids, bases and salt are mostly used in everyday life. Our body metabolism is carried out by means of hydrochloric acid secreted in our stomach. An acid is the compound which is capable of forming hydrogen ions in aqueous solution, whereas a base is a compound that forms hydroxyl ions OH- in solution. When an acid and base react with each other, a neutral product is formed which is called salt. In this lesson, let us discuss about them in detail. Okay students, Tamil medium students, first நம்ம என்னது அறிமுகம். இப்போ நம்மை சுற்றி இந்த உலகத்தில் அதிகமாக வேதிப்பொருட்கள் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அப்போ அதாவது மணல், காற்று, நீர் மற்றும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களும் வேதிப்பொருட்களால் ஆனது. அப்போ நம்மளை சுற்றி காணப்படுகிற அந்த அமிலங்கள் அவற்றில் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள் நம்ம அன்றாட வாழ்வில் பெரிதும் பயன்படுகின்றன. நமது உடலில் வளர்சிதை மாற்றமானது நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் மூலமாகவே நடைபெறுகிறது. அமிலம் என்பது சேர்மம். நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை தரவல்லது. அதே போல் காரம் என்பதும் ஒரு சேர்மம். இது நீரில் கரையும் போது என்ன செய்யும், ஹைட்ராக்சைடு அயனிகளை என்ன செய்து தருகிறது. இந்த அமிலமும் காரமும் ஒன்றோடு ஒன்று வினை புரிந்து உப்புக்களை என்ன செய்து தருகிறது. இந்த அமிலமும் காரமும் ஒன்றோடு வினை புரிந்து உப்புக்களை என்ன செய்து தருகிறது. இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம், இதை பற்றி என்ன வச்சுக்கிறோம், விரிவாக படிக்க போகிறோம். Okay student, first study the acid. Look at the pictures. For example, curd, fruit juice, fruits, vinegar. Some of the materials used in our daily life. All these edible items taste similar, sour. What causes them to taste sour? A certain type of chemical compounds present in them gives sour taste. These are called acid. The word of acid is derived from the Latin name acetus, which means sour taste. Substances with sour taste are called acid. For example, apple in malic acid, lemon in citric acid, grape in tartaric acid, tomato in oxalic acid, vinegar in acetic acid, curd in lactic acid, orange in ascorbic acid, tea tonic acid,
stomach juice hydrochloric acid, stings of ant and bee formic acid. Okay students, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு என்ன போகிறோம், அமிலங்களை பற்றி என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். இந்த அமிலங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லி என்ன செய்யுது, நம்ம லைஃப்பில் என்ன செய்யுது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம சாப்பிடக்கூடிய தயிர், பழச்சாறு, பழங்கள், வினிகர் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே சுவை இருக்கும். என்ன சுவை இருக்கும் அப்படின்னு பார்த்தா புளிப்பு சுவை என்ன செய்யும், காணப்படும். இந்த புளிப்பு சுவை எது ஏற்படுத்து அப்படின்னா, அதில் உள்ள வேதி சேர்மங்கள் தான் என்ன செய்யுது, அந்த புளிப்பு சுவையை என்ன செய்யப்படுகிறது, ஏற்படுத்திக்கின்றன. இந்த அந்த சேர்மங்கள் ஏற்படுத்த அந்த புளிப்பு சுவை இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்னா அமிலங்கள். இந்த ஆசிட்ங்கிற ஆங்கில சொல் அசிட்டஸ்ங்கிற லத்தீன் மொழியிலேருந்து என்ன செய்யப்படுது, பெறப்பட்டது. அதன் பொருள் புளிப்பு சுவை. புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள் எல்லாம் அமிலங்கள் என அழைக்கப்படுகிறது. 1984 வருஷம் ஸ்வாண்டே அர்ஹீனியஸ் அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய ஒரு கொள்கை என்ன செஞ்சார், முன்மொழிந்தார். அதாவது அர்னீஸ் கூற்றுப்படி அமிலங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளையோ அல்லது என்ன செய்யும், ஹைட்ரோனியம் அயனிகளையோ என்ன செய்து தருகிறது. அப்போ அந்த அமிலங்கள் என்ன செய்யுது, நீரில் உறையும் போது காரங்கள் என்ன செய்யுது, அமிலங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளையோ அல்லது ஹைட்ரோனியம் அயனிகளையோ என்ன செய்யுது தரு. அமிலங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜன் குளோரைடு நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளையும் சிஎல் அயனிகளையும் தருகிறது. அதாவது HCl என்ன செய்யுது, அது நீரில் கரையும் போது ஹைட்ரஜனாகவும் சிஎலாகவும் பிரிக்கப்படுது. நீரில் அமிலம் மற்றும் காரத்துக்கு என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்த்த கரைசலில் மட்டும்தான் அமிலங்கள் என்ன செய்யும், அமிலங்களை தருமா, இல்லை ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நீருடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன்களை தருகிறது. அதே நேரம் நீர் இல்லாத பொழுது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் அயனிகளை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அதாவது HCl, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நீருடன் வினைபுரிந்து ஹைட்ரோனியம் அயனிகளை என்ன செய்யுது உள்ளது, ஹைட்ரோனியம் அயனியாக உள்ளது. ஆகவே ஹைட்ரஜன் அயனிகள் ஒன்று ஹைட்ரஜனாகவோ அல்லது ஹைட்ரோனியமாகவோ என்ன செய்யும், காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற அந்த பழங்கள், அதாவது ஆப்பிள் பழம், எலுமிச்சை, காய்கறிலாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிட்றோம், அதெல்லாம் புளிப்பு சுவை இருக்கும். அப்போ அதில் என்னென்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டால் அதில் என்ன அமிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தா மாலிக் அமிலம் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம் இருக்கிறது. திராட்சையில் டார்டாரிக் அமிலம் என்ன செய்கிறது இருக்கிறது. தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் காணப்படுகிறது. வினிகரில் அசிட்டிக் அமிலம் காணப்படுகிறது. தயிரில் லாக்டிக் அமிலம் காணப்படுகிறது. ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலம் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. நம்ம குடிக்கிற அந்த டீயில் டானிக் அமிலம் காணப்படுகிறது. நம்ம வயிற்றில் பார்த்திங்கன்னா ஒரு அமிலம் சுரக்கம் படித்தோம் ஏற்கனவே, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அப்போ அதில் என்னது, நம்ம வயிற்றில் என்ன இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அதே மாதிரி எறும்பு, தேனி பார்த்திங்கன்னா கொட்டும்ல, அந்த டைமில் ஃபார்மிக் அமிலத்தை என்ன செய்யுது, வெளியிடுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 1984 Arrhenius proposed a theory on acid and bases. According to Arrhenius theory, an acid is a substance which furnish H+ ions or H3O ions in aqueous solution. They contain one or more replaceable hydrogen atoms. For example, when hydrogen chloride is dissolved in water, it gives H+ and Cl- ions in water. HCl gives H+, Cl-. What happens to an acid or base in water? To acid produce ions only in aqueous solution. Hydrogen ions in HCl is produced in the presence of water. The separation of H+ ion from HCl molecules cannot occur in the absence of water. HCl plus H2O gives H3O plus Cl-. Hydrogen ions cannot exit alone, but they exit its combined state with water molecules. Thus, hydrogen ions must always hydrogen or hydronium, அதாவது H+ or H3O+.
இது H3O+. This the following table is enlist various acids is formed by the water. அதாவது அசிட்டிக் ஆசிட் CH3COOH, ஃபார்மிக் ஆசிட் HCOOH, நைட்ரிக் ஆசிட் HNO3, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4. அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா அமிலங்களின் வகைகள். அடுத்து என்ன படிக்க போகிறோம்? அமிலங்களின் வகைகள். அமிலங்கள் நிறைய வகையில் வகைப்படுத்தப்படுகிறது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மூலங்களின் அடிப்படையில். சரியா? ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது? மூலங்களின் அடிப்படையில் 2 வகைப்படும். ஒன்று வந்து என்னென்னா கரிம அமிலங்கள், இன்னொன்று கனிம அமிலங்கள். ஒன்று கரிம அமிலங்கள், இன்னொன்று கனிம அமிலங்கள். கரிம அமிலங்கள் அப்படின்னா அது வந்து எங்கன்னா உயிருள்ள பொருட்களை வந்து என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தாவரங்கள் மற்றும் விலங்குகள், அதாவது உயிரினங்களில் காணப்படுற அமிலங்கள் கரிம அமிலங்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கனிம அமிலங்கள். கனிம அமிலங்கள் பாறைகள் மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் கனிம அமிலங்கள். பாறைகள் மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் கனிம அமிலங்கள் என அழைக்கப்படுகிறது. கரிம அமிலங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மிக் ஆசிட், ஃபார்மிக் அமிலம். சரியா? ஃபார்மிக் அமிலம். அடுத்து பார்த்திங்கன்னா அசிட்டிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம், இன்னொன்று வந்து என்னது? அசிட்டிக் அமிலம். கனிம அமிலங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், சல்ஃபியூரிக், கந்தக அமிலம். இதான் வந்து எதுக்கு? கனிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துவத்தின் அடிப்படையில். அடுத்து என்ன படிக்க போகிறோம்? காரத்துவத்தின் அடிப்படையில். இந்த காரத்துவத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து என்னதுன்னா ஒற்றை காரத்துவ அமிலம், 2 இரட்டை காரத்துவ அமிலம், 3 வந்து என்னதுன்னா மும்மை காரத்துவ அமிலம். ஃபஸ்ட்டு ஒற்றை காரத்துவ அமிலம். இவை ஒரு மூலக்கூறில் ஒரே ஒரு பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனியை பெறப்பெற்ற அமிலங்கள் ஆகும். அதாவது ஒரு மூலக்கூறில் ஒரே ஒரு பதிலீடு செய்ய ஹைட்ரஜன் அயனி மட்டும், ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனி மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒற்றை காரத்துவ அமிலம். இது வந்து என்னதுன்னா நீர் கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்துக்கு, அதாவது ஹைட்ரஜன் அயனி வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனி தான் என்ன செய்யும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HCl. HClல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. அடுத்து இரட்டை காரத்துவ அமிலம். இது நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அயனிகள் என்ன செய்யப்படும்? காணப்படும். இதுக்கு பேர் தான் என்னது? இரட்டை காரத்துவ அமிலம். அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? H2SO4, அதாவது கந்தக அமிலம். கந்தக அமிலத்தில் பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் வந்து என்ன செய்யும்? காணப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா மும்மை காரத்துவ அமிலம். இந்த நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்தில் 3 ஹைட்ரஜன் அயனிகள் என்ன செய்யுது? தருகிறது. அதாவது H3PO4. பாஸ்பாரிக் அமிலம். இந்த பாஸ்பாரிக் அமிலத்தில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து என்ன செய்யும்? 3 ஹைட்ரஜன் வந்து என்ன செய்யப்படும்? காணப்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டடி த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட். Acids are classified in different ways as given below. First one, based on the sources. Based on the sources. Acids present in plants based on the sources are classified into 2 types. First one, organic acid. Next one, inorganic acid. First one, organic acid. Next one, inorganic acid. Organic acid. Acids present in plants and animals are organic acid. Example, HCOOH. Next one, CH3COOH. அதாவது ஃபார்மிக் அமிலம், ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன், இன்ஆர்கானிக் ஆசிட். Acids is prepared from the rocks and minerals or inorganic acids or mineral acids. Acids prepared from rocks and minerals or inorganic acids or mineral acid. Example, hydrochloric acid, nitric acid, sulfuric acid. Okay, next one, based on the basicity are classified into 3 types. First one, monobasic acid. அடுத்து டைபேசிக் ஆசிட்.
Next, dry basic acid. Monobasic acid, dibasic acid, dry basic acid. First one, monobasic acid. Acid that contain only one replaceable hydrogen atom per molecule is called monobasic acid. It gives one hydrogen ion per molecule of the acid in solution. Example, hydrochloric acid, nitric acid. அதாவது மோனோபேசிக் ஆசிட் that contain only one replaceable hydrogen atom per molecule is called monobasic acid. It gives one hydrogen ion per molecule of the acid in solution. Example, hydrochloric acid, nitric acid. Second one, dibasic acid. Second one, dibasic acid. An acid which gives two hydrogen ions per molecule of the acid in solution. Example, sulfuric acid, dibasic acid, and which gives two hydrogen ions per molecule of the acid in solution. Example, sulfuric acid. Next one, dry basic acid. An acid which gives 3 hydrogen ions per molecule of the acid in solution. Example, phosphoric acid. Tribasic acid, an acid which gives 3 hydrogen ions per molecule of acid in solution. Example, phosphoric acid. Okay students, next one, based on the ionization are classified into two types. First one, strong acid. Next one, weak acid. First one, strong acid. Next one, weak acid. These are acids that ionized completely in water. These are acids that ionize completely in water. Example, hydrochloric acid. Next one, weak acid. These are acids that ionize partially in water. Example, CH3COOH, அதாவது acetic acid. Next one, based on the concentration are classified into two types. First one, concentrated acid. Next one, dilute acid. First one, concentrated acid. Next one, dilute acid. Concentrated acid, it has relatively large amount of acid dissolved in a solvent. It has relatively large amount of acid dissolved in a solvent. What is solvent? Solvent means solvent அப்படின்னா என்னது கரைபொருள். சால்வெண்ட் என்னது கரைப்பான். தமிழில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கரைப்பான். அதாவது ஒரு வாட்ரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சமாக நம்ம சுகர் போடுறோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து என்னதுன்னா சால்வெண்ட். அதாவது அதிகமாக இருக்கிற அதை வந்து என்னது சால்வெண்ட், குறைவாக இருக்கிறது வந்து என்னது சொல்யூட். அதாவது வாட்டர் நிறைய இருந்துச்சுன்னா அது சால்வெண்ட், அதில் போடுற அந்த சுகரோ சால்ட்டோ அதை என்ன சொல்லுவோம் சொல்யூட். அந்த ரெண்டையும் நம்ம டிசால்வ் பண்ணுற அந்த இதுக்கு பேர் என்னதுன்னா சொல்யூஷன். இந்த ரெண்டும் டிசால்வ் பண்ணது என்னது சொல்யூஷன். இப்போ பார்த்திங்கன்னா சால்ட், இந்த வாட்டரில் வந்து நம்ம சால்ட் அதிகமாக போட்டால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் இது கான்சன்ட்ரேட் ஆஃப் ஆசிட். அதாவது சுகர் அதிகமாக போட்டோம்னா அதிகமாக என்னது கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதான் கான்சன்ட்ரேட் ஆஃப் ஆசிட். அப்புறம் குறைவாக இருந்துச்சுன்னா மைல்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் என்னது டைல்யூட் ஆசிட். இட் ஹேஸ் த ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் டிசால்வ்ட் இன் ஏ சால்வெண்ட். அதாவது அதிகமாக போட்டால் ரொம்ப டார்க்காக இருக்கும், குறைவாக போட்டால் லைட்டாக இருக்கும். ஸோ அதான் என்னது டைல்யூட் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு அயனியுறும் அடிப்படையில் அமிலங்கள் நீரில் முழுவதுமாகவோ அல்லது பகுதியளவோ கரையும் பொழுது அயனிகள் என்ன செய்யுது, தருகிறது. பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து என்னது அப்படின்னா வலிமை மிகுந்த அமிலங்கள், அடுத்து வலிமை குறைந்த அமிலங்கள். ஒன்று வந்து வலிமை மிகுந்த அமிலங்கள், இன்னொன்று வந்து என்னது வலிமை குறைந்த அமிலங்கள். இப்போ வலிமை மிகுந்த அமிலங்கள் அப்படின்னா நீரில் வந்து என்ன செய்யும், முழுசும் என்ன செய்யும்
அயனி விட்டுரும். நீரில் முழுசு என்ன செஞ்சிடும், கரைஞ்சிடும். அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அடுத்து வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னா நீரில் வந்து பகுதியளவு என்னது குறைந்த அளவே என்ன செய்யும், கரையக்கூடியது. இதுக்கு தான் என்னது வலிமை குறைந்த அமிலங்கள். அடுத்து என்ன படிக்கணும்னா செறிவின் அடிப்படையில் 2 வகை பிரிக்கப்படுது. செறிவின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா ஒன்று செறிவு மிகுந்த அமிலங்கள், இன்னொன்று நீர்த்த அமிலங்கள். செறிவு மிகுந்த அமிலங்கள், இன்னொன்று என்னது நீர்த்த அமிலங்கள். செறிவு மிகுந்த அமிலங்கள் அப்படின்னா ஒரு கரைப்பானில் அதிகளவு கரைந்துள்ள அமிலத்தை கொண்டுள்ளது. அதாவது இப்போ ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அந்த தண்ணியில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், சீனியை போடுறோம் அப்படின்னா அதில் சீனி நிறைய போட்டோம்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், அப்படி தானே? அப்போ இதான் என்னது, இதுக்கு தான் அந்த ரொம்ப அதிகமாக போடும்போது செறிவு அதிகமாக இருக்கும். அப்போ தான் செறிவு மிகுந்த அமிலங்கள். இதே இது அந்த தண்ணியில் சீனி கம்மியாக போட்டோம் அப்படின்னம்னா அது வந்து என்ன செய்யும், ரொம்ப இனிப்பு இருக்காது. ஸோ அதுக்கு தான் என்னது நீர்த்த அமிலங்கள். அதுக்கு பேர் என்னது தான், அதுக்கு தான் நீர்த்த அமிலங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் next study the properties of acid. Next study the properties of acid. They have sour taste. Their aqueous solution conduct electricity since they contain ions. Their aqueous solution conduct electricity since they contain ions. Next one, acid turns blue litmus red. Acid turns blue litmus red. Next, acid react with active metals to give hydrogen gas. For example, magnesium plus H2SO4, அதாவது Mg plus H2SO4 gives MgSO4, அதாவது magnesium sulfate plus H2 hydrogen. Next பார்த்தீங்கன்னா acid react with metal carbonate and metal hydrogen carbonate to give carbon dioxide. For example, NaHCO3 sodium carbonate plus HCl gives NaCl, அதாவது sodium chloride plus water H2O plus CO2. சோடியம் பைகார்பனேட் வந்து ஹெச்சிஎலோட ரியாக்ட் பண்ணி சோடியம் குளோரைடை தருது. அதுக்கப்புறம் நீர் வருது, அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யப்படுகிறது, வெளியேற்றப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டாலிக் ஆக்சைடு டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். அதாவது கால்சியம் ஆக்சைடு H2SO சல்ஃபியூரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகி கால்சியம் சல்ஃபேட்டையும் வாட்டரையும் என்ன செய்யுது, தருகிறது. கால்சியம் சல்ஃபேட்டுங்கிறது ஒரு salt. Next one, acid react with base to give salt and water. அதாவது HCl hydrochloric acid plus sodium hydroxide gives sodium chloride plus water H2O. This reaction is known as the neutralization. Next, study the இயற்பண்புகள். Next, study the அடுத்து நம்ம படிக்க போகிறது அமிலங்களோட பண்புகள். அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டது. உடையது. இது வந்து நீர்த்த கரைசலில் மின்சாரத்தை என்ன செய்யும், கடத்தும். அடுத்து பார்த்திங்கன்னா இது நீல லிட்மஸ் பேப்பரை சிவப்பாக மாற்றும். அமிலங்கள் வந்து உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை என்ன செய்து தருகிறது. அதாவது மெக்னீஷியம் வந்து கந்தக அமிலத்தோடு வினைபுரிந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டை தருது. ஹைட்ரஜன் வாயு என்ன செய்யப்படுகிறது, வெளியே வருகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பை கார்பனேட்டுகளுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை என்ன செய்து தருகிறது. அதாவது சோடியம் பை கார்பனேட்டோட ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வினைபுரிந்து சோடியம் குளோரைடையும் H2O அதாவது நீரையும் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடை என்ன செய்து வெளியிடுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அமிலங்கள் உலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றது. அதாவது கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கந்தக அமிலம் H2SO4 gives, அதுலேருந்து என்ன கிடைக்குது, கால்சியம் சல்ஃபேட்
நீரும் என்ன செய்யுது கிடைக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அமிலங்கள் காரங்களோடு வினை புரிந்து உப்பையும் என்ன செய்யுது நீரையும் என்ன செய்யுது தருகின்றன. அதாவது HCl வந்து ஒரு அமிலம், NaOH அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு காரம். இதோட வினை புரிந்து சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு உப்பையும் அல்லது H2O நீரை என்ன செய்து தருகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டடி த யூசஸ் ஆஃப் ஆசிட். நெக்ஸ்ட் ஸ்டடி த யூசஸ் ஆஃப் ஆசிட். Sulfuric acid is called king of the chemicals because it is used in the preparation of many other compounds. It used in a car batteries also. Hydrochloric acid is used as a cleaning agent of toilets. Hydrochloric acid is used as cleaning agent in toilet. Citric acid is used in the preparation of effervescent salt and as food preservative. Next, nitric acid is used in the manufacture of fertilizer, dyes, paints and drugs. Dyes and paints and drugs. Oxalic acid is used to clean iron and manganese deposit from quartz crystals. It is also used as bleach for wood and removing black stains. Next one, carbonic acid is used in the aerated drinks. Next one, tartaric acid is constituent of baking powder. Next, okay student, next study the அமிலத்தோட பயன்கள். அமிலத்தோட பயன்கள். சல்ஃபியூரிக் அமிலம் தான் வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுகிறது. சல்ஃபியூரிக் அமிலம் என்ன செய்யப்படுகிறது? வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா பல சேர்மங்கள் தயாரிக்க இது என்ன செய்யப்படுகிறது? பயன்படுகிறது. நிறைய சேர்மங்கள் தயாரிக்க இது பயன்படுகிறது. வாகனத்தோட மின் கலங்களில் இது என்ன செய்யப்படுகிறது? பயன்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து கழிவறைகளை என்னது தூய்மைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலம். இந்த சிட்ரிக் அமிலம் எதுக்கு பயன்படுதுன்னா உணவுப் பொருட்களை என்ன செய்யப்படுகிறது? பதப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம் பார்த்திங்கன்னா உரம் தயாரிக்க என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுது. எக்ஸாம்பிள் என்னதுன்னா அம்மோனியம் நைட்ரேட்டுங்கிற சேர்மத்தை சாயங்கள், வண்ண பூச்சிகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலத்தோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தா இது குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மேங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்யவும், மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் மற்றும் கருப்பு கரைகளை நீக்கவும் என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கார்பானிக் அமிலம். இது வந்து காற்று அடைக்கப்பட்ட, அதாவது நம்ம சோடா இந்த ஜூஸ்லாம் வாங்குறோம்ல, அதில் திறந்தோன்னே என்ன வரும்? கேஸ் வரும். அப்போ அதில் வந்து என்ன செய்யுது? அந்த கார்பானிக் அமிலம் வந்து அந்த காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா டார்டாரிக் அமிலம். இது வந்து நம்ம ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருளாக என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே என்னையோட முடிஞ்சிச்சு. ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு அமிலங்களின் பயன்கள், சரியா? அமிலங்களின் பயன்களை ஒன் டைம் ரஃப் நோட்டில் எழுது. இங்கிலீஷ் மீடியம் யூசஸ் ஆஃப் ஆசிட் இதை உன்னோட நோட்டில் ஒன் டைம் நீ என்ன செஞ்சுக்க? எழுதிக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.